அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம ஷஹ்ரு ரமலான், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் 30 days 30 துஆ என்கின்ற அடிப்படையில் டே 17 துஆவை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இந்த துஆ எப்படிப்பட்ட துஆ அப்படின்னு சொல்லும் பொழுது இறை பொருத்தத்தையும் இறை அன்பையும் பெற்றுத்தரும் 2 துஆக்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 துஆவுமே நமக்கு மிக முக்கியமான துஆ. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவின் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்தாலே அனைத்து படைப்பினங்களின் அன்பும் நமக்கு கிடைத்தது தான். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த துஆவை நாம் ஓத மறந்துவிடக்கூடாது. இந்த துஆவின் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பை நாம் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக அஹப்ப இலைய மின் நஃப்ஸி வ அஹ்லி வ மினல் மாஇல் பாரிதி. அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக அஹப்ப இலைய நஃப்ஸி வ அஹ்லி மினல் மாஇ பாரிதி. இந்த ஒரு துஆவை நாம் இன்ஷா அல்லாஹ் முதலில் ஓதிக்கொள்ள வேண்டும். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை என்னை விடவும், அதாவது என் உயிரை விடவும், என் குடும்பத்தை விடவும், குளிர்ந்த நீரை விடவும் எனக்கு மிகவும் பிரியமானதாக ஆக்குவாயாக. ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவின் மூலம் அல்லாஹுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்த துஆ மிக முக்கியமான துஆ. எல்லோரும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கேட்கக்கூடிய துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மை யுஹிப்புக வல் அமல் அல்லதி யுபல்லிக்னி ஹுப்பக. மறுபடியும் சொல்லுவோம் பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மை யுஹிப்புக வல் அமல் அல்லதி யுபல்லிக்னி ஹுப்பக. யா அல்லாஹ், உன் நேசத்தையும் நீ யாரையெல்லாம் நேசிக்கின்றாயோ அவர்களின் நேசத்தையும் உன் நேசத்தை அடையக்கூடிய நல் அமல்கள் செய்யும் பாக்கியத்தையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 துஆக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்க வேண்டும். அதை கேட்பதின் மூலம் அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய அன்பையும் நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவான். அவனுடைய பொருத்தம் கிடைத்தால் சுவனமே கிடைத்தது போல, சுவனம் கிடைத்தால் அவனை பார்க்கக்கூடிய பாக்கியமே நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். எனவே அனைத்து விதமான அன்பையும் நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான 2 துஆக்களைத்தான் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை ஓதக்கூடிய நசீபை நம்ம அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன்.